வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another episode of IPL மேட்ச் ப்ரிவியூஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ப்ரிவியூ பண்ண போகிற மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பையில் போயிட்டு மும்பை இந்தியன்ஸை சந்திக்கிறாங்க. எல் கிளாசிகோ பார்ட் 1 நடந்துச்சு. சென்னை ஜெயிச்சாங்க சேப்பாக்கில், சென்னையோட ஹோம் கிரவுண்டில். பட் அதுக்கப்புறம் சென்னை வரிசையாக தோல்விகள்லாம் வந்து சந்திச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அவங்களுடைய 2வது மேட்சை ஜெயிச்சு தொடர் வெற்றிகளை வந்து ட்ரை பண்ணுறதுக்கான நிலைமையில் இருக்காங்க. இதே நிலைமையில மும்பையை பார்த்தோம்னா அவங்க வந்து தொடர் வெற்றிகளை வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குமே நிறைய கேள்விகள், நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ வந்து ஓரளவுக்கு டீம் செட் ஆன மாதிரி தெரியுறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு போட்டியாக இருக்க போது. இந்த மேட்சை தோக்குறவங்க வந்து ப்ராபப்ளி குவாலிஃபிகேஷன் சான்சஸ் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் மிக முக்கியமாக சென்னை இந்த மேட்சை தோத்தாங்கன்னா குவாலிஃபிகேஷனுக்கான சான்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ சென்னைக்கு இது கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் டை கேம் தான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில மும்பையில் போயிட்டு அவங்களுடைய ஆர்ச் ரைவல்ஸான இன்னொரு 5 கப் ஜெயிச்சிருக்கிற டீமான மும்பை இந்தியன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு நர்வஸான சுச்சுவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு. மேட்ச் நடக்கிறது மும்பையில் வாங்கடே ஸ்டேடியம்னு நம்ம சொல்லிட்டோம். வாங்கடேல சேஸ் பண்ணுற டீம், அதாவது செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு எப்பயுமே அட்வான்டேஜ் இருக்கும். காரணம் அந்த டியூ ஃபேக்டர். 2வது இன்னிங்ஸ் ஆடும்போது வந்து டியூ ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ பேட்டிங் ஆட ஈஸியாக இருக்கும், ஃபீல்டிங் பண்ண கஷ்டமாக இருக்கும், பவுலிங் போட கஷ்டமாக இருக்கும். ஓவரால் பேட்டிங் டீமுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த ஐபிஎல்ல புது ரூல்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நீங்கள் பால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டியூ ஃபேக்டர்னுடைய எஃபெக்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூலும் வந்து ஆட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் சலைவா யூஸ் பண்ணலாம் பாலில். அப்படின்ற பட்சத்தில் பால் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் தி எண்ட் ஆஃப் தோஸ் 20 ஓவர்ஸ், அந்த கடைசி 4 ஓவரில் வந்து பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் சேசிங் டீமுக்கு வந்து என்னதான் அட்வான்டேஜ் இருந்தாலும் முன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்காது. கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்ய போகுது. அதனால ஒரு க்ளோஸ் கேம் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த 2 டீம்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது மும்பை ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்கர் டீமாக தெரியுறாங்க ஆன் பேப்பர். அப்படி இருந்துமே நமக்கு சில கேள்விகள் இருக்குது. விக்னேஷ் புத்தூர் இதே ஃபிக்ஸ்சர் நடக்கும்போது, அதாவது சென்னையில் சிஎஸ்கே அவங்க சந்திக்கும் போது 3 விக்கெட் எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவே கேம்ஸில் மட்டும்தான் அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. வாங்கடையில் அவருக்கு இது வரைக்கும் பெருசாக சான்ஸ் கிடைக்கல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆன் அண்ட் ஆஃப் இருந்திருக்காரு. சில கேம்ஸ் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, சில கேம்ஸ் வந்து சான்ஸ் கொடுக்கல. இன்ஃபேக்ட் டெல்லியில் விளாண்ட கேம் வந்து அவர் யூஸ் பண்ணல. அவருக்கு பதிலாக கரண் சர்மாவை கொண்டு வந்தாங்க. ஓவராலாகவே நமக்கு இந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்குது. ஏன் அவங்க வந்து விக்னேஷ் புத்தூரை பேக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்த மேட்ச்சில் மறுபடியும் விக்னேஷ் புத்தூரை அவங்க கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு கேள்வி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும், போன மேட்ச்சில் வந்து ஜேமி ஓவர்டன் கொண்டு வந்தாங்க. போன மேட்ச்சில் ஷேக் ரஷீதை வந்து டெபு பண்ணாங்க. ஷேக் ரஷீத் சிறப்பான ஒரு டெபுவாக நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு அந்த பவர் பிளேயில். ஆனால் இன்னமும் ஏன் வந்து ராகுல் திரிபாதிக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவருடைய பேட்லேருந்து ரன்ஸ் வரவே மாட்டேங்குது. ப்ராபப்ளி ராகுல் திரிபாதிக்கு பதிலாக வேறு யாரையாவது ட்ரை பண்ணுவாங்களா அந்த மிடில் ஆர்டரில் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேபி ஒரு ஆண்ட்ரே சித்தார்த்தை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கா, வன்ஷ் பேடியை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கான்ற மாதிரியான பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில வந்து ராகுல் திரிபாதிக்கு இந்த டீமில் இடம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராகுல் திரிபாதிக்கு அவங்க பேக் பண்ணி சான்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சென்னை சூப்பர் கிங்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய நெட்ஸில் சிறப்பாக விளையாடுற பிளேயர்ஸ்க்கு வந்து சான்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நெட்ஸில் வந்து பாலை மிடில் பண்ணுற பிளேயர்ஸால் எப்பயாச்சும் ஒரு வாட்டியாச்சும் மேட்ச்சில் வந்து அந்த ஃபார்மை கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட எப்பயுமே இருக்கும். அதை வந்து அந்த பிளேயரை வந்து பேக் பண்ணுறதன் மூலயமா அந்த நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து ராகுல் திரிபாதிக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் ப்ராபப்ளி ராகுல் திரிபாதிக்கு இந்த மேட்ச் ஒரு லாஸ்ட் சான்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவர் வந்து ஃபெயில் ஆனார்னா அவருக்கு இடம் இல்லை. ப்ராபப்ளி இந்த மேட்சே அவரை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த மேட்ச் அவர் ஆடினாங்க அப்படின்னா இது அவருடைய லாஸ்ட் சான்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேட்ச் அப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா 2 டீம்லேயுமே ஏர்லி ஆன் ஸ்விங் பவுலர்ஸ் வராங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கலீல் அகமத் ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அன்ஷுல் காம்போஸ் அவருமே நல்லா போட்டிருக்காரு. இந்த 2 பேரும் ரோஹித் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாகவும் ரயன் ரிக்கர்டனுக்கு அகேன்ஸ்டாகவும் எப்படி போல் பண்ணுவாங்கன்றதை பார்த்தே ஆகணும். ஸோ மை ஃபர்ஸ்ட் மேட்சப் வில் பி ரோஹித் சர்மா வர்சஸ் கலீல் அகமத். லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர்ஸு கொஞ்சம் வந்து ஏர்லி ஆன் வீக்னஸ் காமிச்சிருக்கிற ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் எப்படி ஆட போகிறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். என்னோட செகண்ட் மேட்சப் வந்து நூர் அகமத் வர்சஸ் சூரியகுமார் யாதவ். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிக்சருடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷனில், அதாவது இவங்க சென்னையில் வந்து ஆடினப்போ பெருசாக சூரியகுமார் யாதவ் கிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னாலும் இந்த வாட்டி வாங்கடையில் ஆடும்போது சூரியகுமார் யாதவ் கிட்ட இந்த ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நூர் அகமத் இதை எப்படி கவுண்டர் பண்ண போகிறான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் 2 மேட்சப் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்சப் வந்து ஷேக் ரஷீத் வர்சஸ் ட்ரெண்ட் போல்ட்.
போன மேட்ச் வந்து சிறப்பாக ஆடினார் ஷேக் ரஷீத், பார்த்தோம் நம்ம லக்னோவுக்கு அகேன்ஸ்டாக. ஆனால் இந்த மேட்ச் வந்து ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலருக்கு அகேன்ஸ்டாக இந்த யங் ஆந்திராவை சேர்ந்த இந்த வீரர் வந்து எப்படி ஆட போகிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்தே பார்க்கணும். செகண்ட் மேட்சப் சென்னையை பொறுத்த வரைக்கும் சிவம் டூபே வர்சஸ் மிச்சல் சாண்ட்னர் தான் இவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் அப்படின்னு தெரியுது. ப்ராபப்ளி வில் ஜாக்ஸை கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவம் டூபே வர்சஸ் வில் ஜாக்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப் தான். இந்த ஸ்பின்னர்ஸ் எதிர்த்து சிவம் டூபே என்ன பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓவராலாக வந்து மேட்சப்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி வந்து சில டெக்னிக்கல் மேட்சப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவங்க ஸ்பின் பவுலர்ஸை நம்பியிருந்தாலும் போன மேட்ச் வந்து அஸ்வின் உட்கார வச்சுருந்தாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஸ்வின் இந்த மேட்ச்சில் இடம் பெற மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஜேமி ஓவர்டனா இவங்க திரும்ப பேக் பண்ணுவாங்க. ஜேமி ஓவர்டனுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்கடையில் ப்ராபப்ளி ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா ஜேமி ஓவர்டன் ஒரு ஹிட்டராக அவங்க வந்து லேட்டர் பயன்படுத்துறதை விட முன்னாடி இறக்கி விட்டு மேபி இன்னிங்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகிற இன்னொரு வீரர் வந்து ஹர்திக் பாண்டியா. அவர்கிட்டேருந்து நம்ம நிறையா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸஸ் கன்சிஸ்டண்ட்டாக இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம், நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸஸ். பட் பேட்டிங்கில் வந்து ரொம்ப லேட்டாக இறங்குறதுனால பெருசாக அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி இந்த மேட்ச்சில் அவருடைய பேட்டிங்கும் ரொம்ப முக்கியமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்னு நான் நினைக்கிறேன். அட் தி எண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் இட் நமக்கு வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த இடத்துல என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹர்திக் பாண்டியா அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து நூர் அகமது ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பார். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா இஸ் டெஃபினெட்லி a பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த மேட்சை யார் ஜெயிக்க போகிறாங்க? மும்பையில் நடக்குது, வாங்கடையில் நடக்குது. எம்ஐ vs சிஎஸ்கே அப்படின்னாலே வந்து ஒரு கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த போட்டியில் வந்து ரீசெண்ட் ஃபார்மை பார்க்கும்போது சரி, அந்த ஸ்குவாடினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது சரி, என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஹேவ் எ கிளியர் எட்ஜ். ஒரு 55% மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுலேயும் டாஸ் ஜெயிச்சு செகண்ட் பேட்டிங் வந்து மும்பை ஆடுறாங்க, சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி சிஎஸ்கே சேஸ் பண்ணால் அவங்களாலையும் ஒரு நல்ல ஃபைட் கொடுத்து மேபி ஈவன் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். பட் எனக்கு என்னமோ மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து கிளியர் எட்ஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுது. So that's it for this video. Until we meet for the next video, please like, share and subscribe. Thank you.